அனைவருக்கும் வணக்கம். மதுரையில நீதியரசர் தோழர் வாஞ்சிநாதன் அவர்களை மிரட்டி இருக்கிறார். இன்றைக்கு நாம் அதை பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க ஈக்குவல் 53 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. தோழர் வாஞ்சிநாதன் யாருன்னா அவர் மூத்த வழக்கறிஞர். அவர் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். அந்த கடிதத்துல பொட்டையும் பட்டையும் வச்சுக்கிட்டு இங்க ஆர்எஸ்கார் ஒருத்தர் நீதிபதியா உட்கார்ந்துகிட்டு ஜாதியையும் மதத்தையும் பார்த்து தீர்ப்பு கொடுத்துட்டு இருக்காரு. ஒரு நீதி அரசர் ஜாதியையும் மதத்தையும் பார்த்துட்டு தீர்ப்பு கொடுக்கலாமா? அவர் மேல நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த கடிதத்துல எழுதியிருக்கிறார். இல்லாதவனோ இயலாதவனோ கடைசியா எங்க போறானா? நீதிமன்றத்துக்கு தான் போறான். சரி, நீதிமன்றத்துக்கு தான் நம்மளுக்கு உண்மையான நீதி கிடைக்கும்னு கடைசியா அங்கதான் போறான். அங்க போனாலும் ஜாதி மதத்தை பின்பற்றும் நீதியரசர்கள் இருந்தாங்கன்னா இல்லாதவனுக்கு எப்படி நீதி கிடைக்கும்? இல்லாதவன் என்ன பண்றானா? கடைசியா அவன் சட்டத்தை அவனே கையில் எடுத்துக்கிறான். இந்த மாதிரி நீதியரசர்கள் இருக்கிறதுனால அம்பேத்கர் ஐயா கொண்டு வந்த அரசியலமைப்பு சட்டத்தை முழுவதுமாக படிக்காதவர்களையும் அரசியலமைப்பு சட்டத்தை பின்பற்றாதவர்களுக்கும் எதுக்கு நீதிபதியாக பதவி கொடுக்கிறாங்கன்னு தெரியல. நீதியரசர் தோழர் வாஞ்சிநாதன் அவர்களை வரவழைத்து நீ எம்எல்ஏ நீ புகார் கொடுக்குறியா, நான் உண்மையில நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்றேன்னு சொல்லி மிரட்டி இருக்கிறார். தீர்ப்பு எழுதும் அதிகாரம் உங்கள் கையில் இருந்தாலும் அந்த தீர்ப்பை மாற்றி எழுதும் அதிகாரம் எங்கள் கையில் இருக்கிறது என்பதை மறக்க வேண்டாம் நீதியரசர் அவர்களே. இங்க இருக்கிற எல்லா நீதிமன்றத்துக்கும் போய் பாருங்க, வழக்கறிஞருக்குள்ளேயே ஜாதி மத பாகுபாடு இருக்கு. இவன் இங்க உட்காரக்கூடாது, இவன் இங்க உட்காரலாம், இவன் என்னுடைய அறைக்குள்ள வரக்கூடாது. ஏன் இவன் உட்காரக்கூடாது, ஏன் இவன் உன்னுடைய அறைக்குள்ள வரக்கூடாதுன்னு கேட்டா, இவன் கீழ் ஜாதி வழக்கறிஞர் என்று சொல்லும் அவலங்கள், கேடுகட்ட அவலங்கள் இன்னும் நீதிமன்ற வளாகங்களில் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய நீதி அரசர்களே இப்படி இருந்தால் ஜாதியையும் மதத்தையும் சனாதானத்தையும் எப்படி ஒழிக்க முடியும்? இவர்கள் சனாதானத்தை பாதுகாக்க வேண்டி அம்பேத்கர் ஐயா கொண்டு வந்த அரசியலமைப்பு சட்டத்தை அழித்து விடலாம், ஒழித்து விடலாம் என்று எண்ணி நினைத்துக் கொண்டிருக்கும் சங்கிகளுக்கு நாங்களும் ஒன்று சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அம்பேத்கர் ஐயா கொண்டு வந்த அரசியலமைப்பு சட்டத்தை எந்த கொம்பனாலும் அழிக்க முடியாது, எந்த சங்கினாலும் அழிக்க முடியாது. அம்பேத்கர் வெறும் பேர் இல்ல, அம்பேத்கர் ஒரு பிராண்ட். எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் தோழர் வாஞ்சிநாதன் அவர்களோடு நாம் அனைவரும் துணை நிற்போம். ஒரு வழக்கறிஞர்கள் இப்படிதான் இருக்க வேண்டும், தைரியத்தோடும் துணிச்சலோடும் இருக்க வேண்டும் என்பதை நிரூபித்து காட்டிய தோழர் வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அவர்களை வாழ்த்துவோம். நன்றி.